விக்ரம் மற்றும் சிந்து பிடித்து தான் திருமணம் செய்தார்கள். அந்நேரம் இருவருக்கும் வயது 29 மற்றும் 28 ஆக இருந்தது. கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் அவளிடம் திருட்டுத்தனம் செய்து மாட்டிக்கொண்டான். வேறொரு பெண்ணிடம் பேசிய குறுஞ்செய்திகளை அவள் முழுதும் படித்துவிட அவள் கோபத்தின் உச்சியில் இருந்தாள். விவாகரத்து வேண்டும் என்ற நிலைக்கு சென்றாள். அப்படி இப்படி காலில் விழுந்து அவளை தாஜா செய்து 1000 சத்தியங்கள் செய்து இனிமேல் நடக்காது என்று வாக்கு கொடுத்தான். அவளும் பல கண்டிஷன்களை போட்டு திருமண வாழ்க்கையை தொடர்ந்தாள். அதன் பின்னர் அவன் வாழ்க்கை நரகமாக தான் ஆனது. வேலை சம்பந்தமாக போனில் பெண்கள் பேசினால் அருகே இருந்து கேட்பது, நண்பர்கள் போன் செய்தால் ஸ்பீக்கரில் போட்டு பேச சொல்லுவது, அவனின் சோசியல் மீடியா எல்லாம் இவளே கண்ட்ரோல் செய்வது என்று போக அவனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்தது. சகித்து கொண்டான். ஆனால் அவளும் பாவம்தான். இவனையே நம்பி வந்தவளை அப்போதே ஏமாற்றினால் அவளுக்கு அது எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்திருக்கும். அது அவனுக்கு நன்கு புரிந்திருக்க அவள் செய்வதை எல்லாம் 3 வருடங்கள் சகித்து கொண்டு இருந்தான். அந்த 3 வருடத்தில் அவனுக்கு பெண் தோழிகள் என்ற ஒன்று சுத்தமாக இல்லாமல் போனது. மேலும் சில முறை அவன் முன்னர் செய்த தோட்ட வேலை தொடர்ச்சியாக சிலர் அவனோடு பேசுவதாக நினைத்து மெசேஜ் செய்த நேரங்களில் அவள் ரிப்ளை செய்து இருந்தது. இந்த 3 வருடத்தில் அவள் வழக்கம் போல தான் இருந்தாள். அவள் யாரிடத்து வேண்டுமானாலும் பேசலாம். அவளுக்கு ஆண் நண்பர்கள் உண்டு. வீட்டில் வைத்து தான் பேசுவாள். ஆனால் அவனுக்கு வீட்டில் அந்த உரிமை இப்போது இல்லை. சில நேரம் சண்டைகளில் அவன் இதை கேட்பதும் உண்டு. ஆனால் அந்நேரம் நீயெல்லாம் என்னை கோபம் படாதே, எனக்கு என் லிமிட் தெரியும். உன்ன மாதிரி பார்க்கிற எல்லாரையும் தோட்ட வேலை செய்ய கூப்பிடும் எண்ணம் எனக்கு இல்லை என்று அவனை அடக்கிவிடுவாள். 3 வருடங்கள் பின்னர் முன்னர் இருந்த அளவுக்கு அவள் கோபம் இல்லை. கொஞ்சம் தணிந்து இருந்தது. இப்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை. ஆனாலும் சில சமயங்களில் வேதாளம் முருங்கை மரம் ஏறும் தருணங்களும் நடந்தது. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த விஷயம் எல்லாவற்றையும் அவனை மாற்றி யோசிக்க வைத்து, அன்று அவன் வேலை முடிந்து மதியமே வீட்டுக்கு வந்துவிட்டான். கையில் சாவி இருந்ததால் வீட்டை அவனே திறந்து உள்ளே வர அவன் மனைவி குளித்து கொண்டு இருக்கும் சத்தம் கேட்டது. நேரே முக்கு சென்று ஆடைகளை மாற்றினான். அவள் போன் அன்று வெகு நேரமாக அடித்திக்கொண்டு இருந்தது. மாற்றி மாற்றி அடிக்க அது அவளின் ஸ்கூல் மற்றும் கல்லூரி நண்பன். அவனை இவனுக்கும் நல்ல தெரியும். ஆனால் அவன் போனை எடுக்கவில்லை. அந்நேரம் அவளுக்கு குறுஞ்செய்தி வந்தது. போன் டிங் 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 என்று அடுத்தடுத்து அடுக்கு மெசேஜ் வந்து நோட்டிபிகேஷன் காட்ட அவன் கண்ணில் இந்த வாக்கியம் பட்டது. மெசேஜ் போனை ஓப்பன் செய்யாமலே மேலே முதல் 3 வரி தெரியுமாறு இருக்க அவன் அதை மட்டும் மேலோட்டமாக பார்த்தான். ஏய், எவ்வளவுக்கு நேரம் காத்திருப்பது, சீக்கிரம் வா என்று இருந்தது. அவனுக்கு அதுவே கொஞ்சம் சரியாக படவில்லை. ஆனாலும் அப்படி எதுவும் இருக்காது என்று பார்வையை திருப்பினான். அடுத்த மெசேஜ் வர சீக்கிரம் தோட்ட வேலை செய்டி என்று இருக்க அவனுக்கு விஷயம் அப்போது தான் புரிந்தது. அவனுக்கு அவள் ஏதோ தோட்ட வேலை செய்கிறாள், தன்னை ஏமாற்றினாள் என்பதை விட இத்தனை நாட்கள் ஏதோ நான் மட்டும் தான் இந்த உலகில் தோட்ட வேலை செய்ததைப் போல அவனை அவள் கொடுமை செய்தது மட்டுமே மனதில் இருந்தது. அதற்கு பழிவாங்க இது தான் சரியான தருணம் என்று நினைத்தான். ஆனால் அன்று அவன் எதையும் பெரிதாக காட்டிக்கொள்ளவில்லை. அமைதியாக ஹாலில் சென்று அமர்ந்தான். குளித்து வந்தவள், என்ன சீக்கிரம் வந்துட்ட என்று கேசுவலாக கேட்டுக்கொண்டு அறைக்குள் சென்றாள். இவன் மெல்ல பின்தொடர அவள் கையில் போன் இருந்தது. இவன் வரவும் டக்கென்று லாக் செய்தாள். அவளின் போனை எடுத்து அவள் விரலை வைத்து அன்லாக் செய்தான். சிந்து பதறினாள். என்று எல்லாவற்றையும் படிக்க துவங்கினான். நேற்றைய சாட் எல்லாம் டெலீட் ஆகி இருந்தது. இன்று காலை 10 மணி முதல் இருவரும் சாட் செய்திருக்க தோட்ட வேலை செய்ய சொல்லி இருக்கிறாள். அந்நேரம் தான் மாட்டிக்கொண்டாள். வேறு நபர்களோடு பேசிய சாட் எல்லாம் படித்தான். அதில் ஒன்றும் பெரிதாக இல்லை. ஆனால் இந்த நாதாரியோடு மட்டும் பேசி இருந்தாள். அவன் எதுவுமே சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் போனை நோண்டி பார்த்துவிட்டு அவளிடத்து தூக்கி வீசிவிட்டு சென்றான். 2 நாட்கள் வீட்டில் மையான அமைதி. அது முதல் அவன் போன் பாஸ்வர்ட் முதல் எல்லாம் மாற்றினான். மேலும் அவனுக்குள் இருந்த அந்த வெளிப்படுத்தாத கோபம் ஒரு அமைதியான எரிமலை போல எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் தருவாயில் இருந்தது. சிந்துவும் அதை உணர்ந்தே அமைதியாக இருந்தாள். பின்னர் சிந்து சமாதானம் செய்ய பேசினாள்.
ஆனால் அவனோ மதிக்கவே இல்லை. ஒரு வாரம் அப்படியே சென்றது. அன்று ஆபீஸ் விட்டு வந்தவன் அவள் ஹாலில் டிவி பார்ப்பதை கண்டான். ரெப்டேஷ் ஆகிவிட்டது. வந்து அவள் பக்கம் அமர்ந்தான். சிந்துவுக்கு கொஞ்சம் படபடத்தது. எத்தனை நாள் இது போகுது என்றான். அவள் எதுவும் சொல்லவில்லை. சொல்லப்போறியா இல்ல உன் அப்பனுக்கு இதை சொல்லவா என்றான். 3 மாதங்கள் என்றாள். தோட்ட வேலை செஞ்சியா என்றான். இல்லை போன்ல மட்டும் தான் என்று மெல்ல சொன்னாள். தோட்ட வேலை செஞ்சு இருந்த இப்போவே உண்மையை சொல்லிரு. அப்புறம் நானா கண்டுபிடிச்சா அது உனக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகும் என்றான். இல்லை சாத்தியமா நேர்ல இல்லை என்றாள். அவனுக்கு போன் போடு என்றான். விக்ரம் வேண்டாம் ப்ளீஸ் என்றாள். போன் போடுன்னு சொன்னேன். ஸ்பீக்கர்ல போடு. நான் இருக்கேன்னு தெரியக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவனே அவள் போனை அவன் பெயரை தேடி ரிச்சர்ட் என்ற பெயருக்கு எடுத்து போன் செய்தான். 3 ரிங்கில் போனை அவன் எடுக்க முதலில் அவன் பேசவில்லை. இவள் ஹலோ என்றாள். அவன் அதற்கு ஹலோ சிந்து, எல்லாம் ஓகேவா என்றான். அவன் எதுவும் பேசுறதில்லை என்றாள். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஏதாவது சொன்னா தானே புரியும். அடலீஸ்ட் தோட்ட வேலை செஞ்சு மாட்டிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன் என்றான். இவன் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க சிந்து பேச தயங்கினாள். இவன் செய்கையை காட்டி பேச சொன்னான். பேச்சு பொதுவாக மாட்டிய விஷயங்களை பட்டியே நீண்டு கொண்டு போக. அவன் நல்ல வேலை. இங்க சுஷ்மா கூட அன்னைக்கு என்கிட்டே கேள்வி மேல கேள்வி கேட்டா ஏதோ சொல்லி சமாளிச்சேன் என்றான். சுஷ்மா அவன் மனைவி. அழகாக இருப்பாள். சில முறை இவர்கள் வீட்டுக்கு கூட வந்தது ஞாபகம் இருந்தது. அந்நேரம் அவள் நண்பன் சிந்து மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா என்றான். அமைதியா இரு என்று அந்த பேச்சை அவள் தவிர்க்க பார்த்தாள். ஆனால் அவனோ அதை விடவில்லை. பார்க்கணும் என்று அடம்பிடித்தான். அவன் போனில் இப்போவே வர சொல்லு என்று டைப் செய்து அவளுக்கு காட்டினான். இல்லை என்று அவள் தலையை ஆட்ட. அவளும் வீட்டுக்கு வா என்று சொல்ல 40 நிமிடம் கழித்து வீட்டு பெல் அடிக்க விக்ரம் சென்று கதவை திறந்தான். ஹேலோ ப்ரோ என்று உள்ளே வரவேற்றான். அவனுக்கு பக்கென்று இருந்தது. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஹாய் என்றான். உள்ள வாங்க என்று அழைத்து அமர வைத்தான். அவனை உச்சகட்ட கோபத்தில் முறைத்தபடி அமர்ந்து இருந்தாள் சிந்து. கேசுவலாக வந்து அமர்ந்த விக்ரம் அவனை பார்த்து இப்போவே ரூமுக்குள்ள போறீங்களா என்றான். இருவரும் எதுவும் பேசவில்லை. சொல்லுங்கப்பா, சீரியஸா தான் கேக்குறேன் என்றான். சிந்து அவனை பார்த்து விக்ரம் ப்ளீஸ் என்றாள். என்னடி? அவன் கூட தோட்ட வேலை செய்ய தானே ஆசைப்பட்ட. அதை தானே பண்ண சொல்றேன் என்றான் விக்ரம். இல்லை எனக்கு அது வேண்டாம் என்றாள். அவன் அந்நேரம் அமைதியாக இவனை நோக்கி திரும்பினான். உன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வந்தியா என்றான். அதற்கு அவனும் எதுவும் சொல்லவில்லை. சுஷ்மாவை கூட்டிட்டு வர வேண்டிய தானே. எனக்கு கொஞ்சம் பேச கம்பெனி கொடுத்து இருப்பா என்றான். ரிச்சர்ட் கடுப்பாவது முகத்தில் தெரிந்தது. என்ன சார் கோபம் வருதா என்றான். அடுத்தவன் பொண்டாட்டிய தோட்ட வேலை செய்ய நினைக்குற நீ? ரிச்சர்ட் பேசவே இல்லை. அமைதியாக எல்லோரும் இருக்க விக்ரம் எழுந்தான். உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தரேன். உனக்கு இவ தோட்ட வேலை செய்ய வேணும்னா எனக்கு சுஷ்மா தோட்ட வேலை செய்ய வேணும். பேசி முடிவு பண்ணுங்க என்று அங்கிருந்து கிளம்பினான். அதன் பின்னர் வாரங்கள் சென்றது. அதை பற்றிய பேச்சே இல்லை. விக்ரமும் சிந்துவும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வாழ்க்கையை தொடர அவனும் நடந்த விஷயங்களை கொஞ்சம் மறந்து இருந்தான். ஆனால் ரிச்சர்ட் சும்மா இருக்கவில்லை. சிந்துவுக்கு தொடர்ந்து மெசேஜ் செய்தான். அதான் அவனே இது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னானே, பின்ன என்ன? வா நாம தோட்ட வேலை செய்யலாம் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருக்க சிந்து இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டாள். ஆனாலும் அவன் விட்ட பாடில்லை. அவள் இதை விக்ரமிடம் சொல்ல உன்னை அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு போல என்று பேசினான். ஆனாலும் அவளுக்கு வேறு ஒரு முகம் இருப்பது தெரியும். எனவே அவள் எதுவும் சொல்லவில்லை. சிந்து குழம்பி போனாள். சிந்துவுக்கு ரிச்சர்ட் உடன் தோட்ட வேலை செய்யும் ஆசை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் நிலைமையை யோசித்து அவள் தோட்ட வேலை வேண்டாம் என்று சொன்னாள். ஆனாலும் ரிச்சர்ட் ஒரு கட்டத்தில் அதான் அவன் சொன்னானே, சுஷ்மாவை கூட்டிட்டு வா தோட்ட வேலை செய்ய. இதுக்கு மேல என்னை சம்மதிக்க வைக்க முயற்சி பண்ணாத. விக்ரம் முடிவு தான் என் முடிவு என்றாள். அவ எப்படிடி சம்மதிப்பா என்று அவன் பேச அதன் பின்னர் அவனிடத்து இருந்து மெசேஜ் வரவில்லை. மேலும் நாட்கள் செல்ல
ஒரு நாள் சுஷ்மாவிடம் இருந்து சிந்துவுக்கு மெசேஜ் வந்தது. கொஞ்சம் பதட்டத்தோடு ஓபன் செய்து பார்த்தாள். எப்படி இருக்கீங்க, பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சே என்று இருக்க. அவர்களின் கான்வர்சேஷன் பொதுவாக சென்றது. பின்னர் மாலை நேரம் மெல்ல சுஷ்மா விஷயத்துக்கு வந்தாள். போன் செய்தாள். எனக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும் என்றாள் சுஷ்மா. சிந்து என்னவென்று கேட்க, உங்களுக்கும் என் புருஷனுக்கும் இருந்த அந்த 3 மாச டோட்ட வேலை நான் முதலிலே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா வேணும்னு தான் கண்டுக்காம விட்டேன் என்றாள். சிந்து ஏன் என்று கேட்க, அது ஒரு பெரிய கதை என்றாள். சொல்லுங்க கேக்குறேன் என்ற சிந்துவுக்கு ஒரு பெரிய இடி காத்து இருந்தது. இத்தனை நாட்கள் தன் கணவன் விக்ரமை கட்டுக்குள் வைத்திருப்பதாக நினைத்த சிந்துவை அவ்வளவு கண்கொத்தி பாம்பாக இருந்தும் ஏமாற்றி சுஷ்மாவோடு டோட்ட வேலை செய்து இருந்தான் விக்ரம். எப்படி என்று சிந்து கேட்க, ஒரு நாள் என்கிட்டே பேசுனாரு. நீங்க பண்ணுற கொடுமை எல்லாம் கேட்டு எனக்கே பாவமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஆறுதலா பேச அப்படியே நாங்க பேசினோம். நீங்க உங்க கணவன் கிட்ட மாட்டுன அன்னைக்கு காலையில நானும் விக்ரமும் டோட்ட வேலை செஞ்சு தான் இருந்தோம். அன்னைக்கு தான் அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ தான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தவர் இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தாரு என்றாள். சிந்து இத்தனை நாள் தான் முட்டாள் ஆனதை நினைத்து வெட்கப்பட்டாள். ஆனால் இன்றுவரை இதை அவளிடத்து சொல்லாது இருக்க அது மேலும் எரிச்சல் ஊட்டியது. அவனுக்கு போன் செய்து சண்டை போட்டாள். வீட்டுக்கு வந்து சமாதானம் செய்தான். ரிச்சர்ட்டிடம் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்றும் சொன்னான். அவனுக்கு அவன் மனைவியிடம் கேட்கும் தைரியம் வருகிறதா என்பதை கண்டறியவே இந்த பயிற்சி என்று சொன்னான். ஆனால் அவனோ கேட்பது போல தெரியவில்லை. எனவே விக்ரம், சிந்து, சுஷ்மா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதன்படி அந்த சனிக்கிழமை விக்ரம் வீட்டுக்கு சுஷ்மா மற்றும் ரிச்சர்ட்டை சாப்பிட அழைத்து இருந்தார்கள். பொதுவான சாப்பாடு தான் என்று சொல்லி ரிச்சர்ட் வந்து இருக்க அவனுக்கு நடக்க போகும் விஷயங்கள் தெரியாது. விருந்து பரிமாற சாப்பிட்டு முடித்தார்கள். இரவு காலை 9:30 மணி ஆனது. நால்வரும் பொதுவாக அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்க விக்ரம் விஷயத்துக்கு வந்தான். லேசாக தொண்டையை கனைத்துக்கொண்டு, என்ன ரிச்சர்ட், நாம பேசுன விஷயத்தை சுஷ்மா கிட்ட கேட்டீங்களா என்றான். சட்டென்று ரிச்சார்ட்டுக்கு வேர்த்தது. சுஷ்மா திரும்பி அவனை பார்த்து என்னவென்று கேட்க, ஒன்றுமில்லை என்றபடி மழுப்பினான். அதற்கு விக்ரம், அப்போ கேக்குற மாதிரி இல்லையா? அது இல்லாம ஏன் தினமும் சிந்துக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க என்றான். என்ன மெசேஜ் என்று சுஷ்மா கேட்க, அதுவா, உங்க புருஷன் என்னை ரொம்ப நாளா டோட்ட வேலை செய்ய கூப்பிட்டு இருக்கான். இங்க பாருங்க என்று சிந்து போனை எடுத்து கொடுத்தாள். டேய் என்று திட்டினாள். சரி என்று பயப்படாத டோட்ட வேலை செய்யலாம் என்று அவர்கள் டோட்ட வேலை செய்தார்கள்.